ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? எங்க ஒரு நிமிஷம். என்ன? கோயிலுக்கு போனோங்க. இத உண்டியல்ல போடணும். இது உன் உண்டியல், நீயே போய் காணிக்கையை செலுத்திக்கோன்னு நான் தான் சொல்லிட்டேன்ல. ஏன் இப்படி கோவப்படுறீங்க? நான் தான் தெரியாம செஞ்சுட்டேன்னு மன்னிப்பு கேக்குறேன்ல. நீ தெரியாம செஞ்சிருந்தா நான் கோவப்பட்டிருக்கவே மாட்டேன். நீ தெரிஞ்சதான் செஞ்சிருக்க. இல்ல, நான் துளசிய காப்பாத்தணும்னு நினைச்ச செய்யல. தேவையில்லாம அத்தை மனசு கஷ்டப்படுந்தே நான் அத. ஆனந்தி, எனக்கு எந்த காரணமும் தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நீ இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட மறைச்சதே தப்பு தான். நான் செஞ்சது தப்புதே. உங்க கோவம் நியாயந்தே. அதுக்கு இதே தண்டனையா? என்னைய விலைக்கு வைக்கிறதே தண்டனையா? சோசோ, இங்க வா. என்ன கேட்ட? உன்னை விலைக்கு வச்சு தண்டனை கொடுக்கறேனா? எந்த தப்பும் செய்யாத என்ன நீ விலைக்கு வச்சு எல்லாத்தையும் மறைச்சு தண்டனை கொடுத்திருக்கியே, அந்த வலி எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? என்ன உங்க சண்டை இன்னும் முடியலையா? இந்த சண்டை இவ்வளவு நேரத்துல இழுக்க கூடாதுனே, சீக்கிரம் முடிச்சு விடுனே. நான் முடிச்சுக்கிறேன். இப்போ நீ ஆனந்தி கூட கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா ஹாஸ்டல் போ. அண்ணே, நான் ஆஸ்பத்திரி போணும்னு சொன்னேன்லனே. என்ன இவ வேண்டாம் வராதன்னு எனக்கு தெரியாம சொன்னாளா? அண்ணே, நீ கூப்பிடும் போதே நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு தானே சொன்னேன். நீ ஏன்னா ஆனந்தியவே குறை சொல்ற? இவதான் எனக்கு தெரியாம என்னெல்லாமோ செய்யறாள். சரி, அது எங்க விஷயம். இப்ப நீ எனக்காக கோயிலுக்கு போவியா மாட்டியா? அண்ணே, சரி வேண்டாம், நீ போக வேண்டாம். ஆனந்தி, நான் ஆட்டோ பிடிச்சு தரேன், நீயே கோயிலுக்கு போயிட்டு வந்துடு. என்னால வர முடியாது. அண்ணே, ஆனந்திய தனியா அனுப்பாதனே. நீ போலனாலும் அவ தனியா தான் போகணும். நான் சொன்னதுதான். என்னால அவ கூட கோயிலுக்கெல்லாம் போக முடியாது. இந்த உண்டியல் இருக்கிற பணத்தை பார்த்தாலே எனக்கு கோபம் தான் வரும். அந்த காணிக்கை என்னால மனசார செலுத்த முடியாது. என்னால அவ வேண்டுதலுக்கு எந்த குறையும் வர வேண்டாம். அதனால நான் நிச்சயமா கோயிலுக்கு வர மாட்டேன். நீ போறியா இல்லையா? சரி, போறேன். சோசோ, இந்த ஆட்டோக்கு வச்சுக்கோ. கோயிலுக்கு போயிட்டு இவ்வளவு ஆட்டோ பிடிச்சு அப்படியே வீட்டுக்கு அனுப்பி விட்டுரு. நீயும் ஆட்டோலயே ஹாஸ்டலுக்கு போ. கோயிலுக்கு பக்கத்துலயே ஹாஸ்பிட்டல் இருக்கும். நிஜமாவே ஹாஸ்பிட்டல் போகணும்னா நீ இவளை கூட்டிட்டு கோயிலுக்கு போ. உங்க மேல கொஞ்சம் வருத்தமும் கோவமும் இருக்குதான் சார் செஞ்சது. ஆனா இன்னைக்கு நீங்க செஞ்சிருக்கிற காரியம் இருக்கே, அதை என் ஆயுசுக்கு நான் மறக்க மாட்டேன் சார். கூட்டாளிகளை மாத்துற விஷயத்துல மட்டும் உங்க ஆயுசு மாறிக்கிட்டே இருக்கு இல்ல சார்? இல்ல சார், அப்படிலாம் இல்ல சார். அன்பு விஷயத்துல நான் உங்களுக்கு விசுவாசமா தான் சார் இருந்திருக்கேன். ஆனா கம்பெனி விஷயம்னு வரும்போது தில்லை சாருக்கு துரோகம் பண்ண எனக்கு மனசு வரல சார். ஆனா நீங்க எதையுமே மனசுல வச்சுக்காம என்னை இன்னைக்கு காப்பாத்தி இருக்கீங்க சார். சார், நான் சத்தியமா சொல்றேன் சார், இந்த நன்றியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் சார். சார், விளக்கு எரிஞ்சதுக்கு நான் தான் காரணம்னு அன்பு கண்டுபிடிச்சிருவான்னு நினைச்சேன். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன சார், இன்னையோட என் கதை கந்தல்னு கூட தீர்மானிச்சிட்டேன் சார். ஆனா நீங்க தெய்வம் மாதிரி வந்து என்ன காப்பாத்திட்டீங்க சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். கையை விடுங்க. போதும் போதும். நான் என்னைக்குமே உங்களுக்கு நல்லதுதான் நினைக்கிறேன். ஆனா அதை நீங்க தான் புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் சார். உங்களுக்கு எப்படி சார் தெரிஞ்சது அந்த விளக்கு என்னாலதான் எரிஞ்சதுன்னு? எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? எப்படி நீங்க அங்க கரெக்டா வந்தீங்க? நீங்க விளக்க எரிய வச்சு உண்டியில காலி பண்ண பாத்தீங்களே, அதுக்கு காரணமே நான் தானே காரணம் சார். அப்புறம் எனக்கு தெரியாம இருக்குமா? நீங்க தான் காரணமா? என்ன சார் சொல்றீங்க? எனக்கு புரியலையே சார். நான் கோவத்துல அந்த உண்டியில காலி பண்ணணும்னு நினைச்சேன். இதுக்கு எப்படி நீங்க காரணமா? நீங்க அந்த கோவம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அவ்வளவு கோவம். இப்படி நெருப்ப பத்த வைக்கிறோமே, கம்பெனில ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்க முடியாத அளவு கோவம் எப்படி வந்துச்சு சார்? நீங்க நான் தான், நானே தான்.